தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியுமா? இல்லை, சின்ன வயசுலேருந்து எல்லாருமே கொண்டாடுறதுனால எங்கள் அப்பா அம்மாவும் போய் வெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அப்படியே கொண்டாடினே இருக்கிறோம். இது வந்து ஏதோ ஒரு அரகனை சாவச்சிட்டேன்னு சொன்னாங்க. அதனால பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. இதுதான் தீபாவளி. மொத்த காசையும் எரிக்கிறதுக்கு தான், காசை கரியாக்குறது தான் இது தீபாவளி. நம்ம ஊர் இப்போ கரைவெட்டின்னு ஒரு ஊர் இருக்காங்க. இப்போ வெடிக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா பறவைகள் வந்து இந்த இப்போதான் வந்து இனப்பெருக்கத்துக்காக வர டைம் அது. தீபாவளின்றது வந்து ஆக்சுவலி இந்துஸில் நரகாசுரன் அப்படி அவங்கள எரிக்கிறேன், அதுதான் அந்த மாதிரி கான்செப்ட் சொல்லி அதை ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஓகே. என் கருத்துன்னா விற்காத பொருள்லாம் இயர் எண்டை மொத்தமாக வைக்கிறது தான் ஒரு கான்செப்டே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இயர் எண்ட் சேல் மாதிரி தான் இது. டோட்டலி இது வியாபாரம், பிஸ்னஸ் தான். இதுதான் தீபாவளி. மொத்த காசையும் எரிக்கிறதுக்கு தான், காசை கரியாக்குறது தான் இது தீபாவளி. தீபாவளி வந்து மற்ற இதுனா எல்லாரும் அவங்க ஹாப்பினஸ்க்காக கொண்டாடுவாங்க. இப்போ என்னன்னா கவர்மெண்ட் வந்து 2 hours தான் வெடிக்கிறோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மீறி ஆனால் வெடிக்க தான் செய்வாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக தான் வெடிக்கிறாங்க தீபாவளி. சில பேர் நரகாசுரன் இறந்ததால வந்து தீபாவளி கொண்டாடுறோம்னு சொல்றோம். ஓகே. மேக்சிமம் வந்து தீபாவளியில வந்து நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து எப்படின்னா, காலையில எழுந்திருச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த புத்தாடையை போட்டுக்கிட்டு நம்ம இறந்தவங்களுக்கு செய்யற சடங்கு நம்ம வந்து செஞ்சுட்டு அப்புறம் சாமிக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபாவளி கொண்டாடணும். நான் சின்ன வயசா இருக்கும்போது. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு அது தெரியாது. புரியுதுங்களா? உள்ள குழந்தைங்கள தீபாவளினா ஒரு பண்டிகை அளவுதான். ஸோ பொல்யூஷன் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது எவ்வளோ இது இந்தியா. ஸோ தீபாவளி என்ன சொல்கிறது, ஓகே சின்ன பசங்களுக்கு அது ஃபயர்னால இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்க சைடு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கண்ட்ரோலாக வெடிக்கிறது கவர்மெண்ட் தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ சின்ன வயசுல தீபாவளி செலிப்ரேட் பண்ணும்போதுலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கு 2 hour தான் வந்து வெடி வெடிக்கிறதுக்குலாம் பெர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனால் அது ரொம்ப நல்லது தான். ஓகே. ஏன்னா சின்ன வயசு நிறைய பேர் வெடிக்கிறதுனா நிறைய பொல்யூஷன்ஸ் அதெல்லாம் ஏற்படுத்தினா நிறைய பேருக்கு மூச்சு திறனல் அப்படிலாம் ஆகுது. அது கவர்மெண்ட் சைடு எடுத்து கரெக்டாக தான் இருக்கு. 2 hour வெடிக்கிறது. இப்போ அந்த ஸ்ட்ரிக்ட் போட்டது தப்பு தான். அவங்க தப்புன்னு சொல்ல, அவங்க அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க வெடி இந்த டைம் தான் வெடிக்கணும். ஏன்னா பாதி பேர் யாரும் கேட்க மாட்டாங்களே இந்த சொன்னா அந்த மாதிரி. நம்ம சின்ன வயசுல வந்து நிறைய வாட்டி எல்லா வெடியும் வச்சு அதிகமாக வாங்கி வெடிப்போம். இந்த வாட்டினா எல்லாமே ஸ்டாப் ஆகி கம்மி பண்ணிடுறாங்க. அதனால பொல்யூஷனுக்காக கம்மி பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. ஓகே. நம்ம இயற்கையை நாமளே கெடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நம்ம ஊர் பக்கத்துல அரியலூர் தான் நான் சொந்த ஊர். நம்ம ஊர் இப்போ கரைவெட்டின்னு ஒரு ஊர் இருக்காங்க. இப்போ வெடிக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா பறவைகள் வந்து இந்த இப்போதான் வந்து இனப்பெருக்கத்துக்காக வர டைம் அது. நான் ஃபர்ஸ்ட் இதுதான் நல்லா இருந்தது. இப்போ தீபாவளி பட்டாசு கம்மியதுனால கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. மறுபடியும் அதே மாதிரி வெடி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் போலீஸ் புரியுறேன்றாங்க. பசங்களாம் பட்டாசு வெடிக்க முடியல, வீட்லேயும் விட மாட்டாங்க. ஓகே. அவன் நான் பண்ணுறான் சிலிண்டர் தூக்கி கொளுத்துற அப்படின்றான். அதனால பிரச்சனை. இது வந்து ஒரு சும்மா ஐவாள் தான். பட் பசங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சின்ன பசங்களை போட்டு என்ன எங்கே போய் ஜெயிலில் போட முடியும். ஒரு 3 நாள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அது நடக்க தான் செய்யும். வியாபாரம் நடக்க தான், வெடிக்க தான் செய்வாங்க. வெடி வித்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ தேர் இஸ் நோ, அதில் ஒன்றும் கருத்து இல்லை, கிடையாது. எப்பவும் போல தான் வருஷம் தீபாவளி இதே செலவாகிட்டு தான் இருக்கும். அது இனப்பெருக்காக வந்துட்டு போகும்போது அது அந்த அதோட இனப்பெருக்கம் பண்ணும்போது வந்து இன்னும் நிறைய இயற்கை வளங்களை பெருகும். புரியுதுங்களா? இந்த மாசுக்கு இன்னைக்கு ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட்டே மாறி போயிருக்கு. அப்பெல்லாம் வந்து கரெக்டா பருவம் மும்மாறி மழை பெஞ்சுது. பருவம் தவறி மழை பெய்யுது. இந்த தீபாவளி சீசன்லாம் நாங்களாம் வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா? சின்ன வயசுல ஏரி ஃபுல்லா தண்ணி இருக்கும், குளங்கூட்டெல்லாம் தண்ணி இருக்கும். இப்ப தண்ணியே காணும்.